அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அனுகூலம். சளி தொந்தரவு, எலும்புகள் தொந்தரவு, அலர்ஜி தொந்தரவில் கவனம். குலதெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் பெருமாள் வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் நன்மை. விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் ஒரு எலுமிச்சைப்பழ ஊறுகாவோ அல்லது எலுமிச்சைப்பழ ஜூஸோ தானம் கொடுப்பது விசேஷம். பதவி உயர்வுகள் கண்டிப்பாக வரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த தொழில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலம் காணப்படும். இளம் வயதை சார்ந்த மிதுன ராசிக்காரர்கள் உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணத்தை மேற்கொள்வார்கள். படைப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான 15 நாட்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் மன வருத்தம் டக்குன்னு தீரும். தேகாரோக்கியத்தில் மட்டும் கவனம் 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 என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீர தீர உள்ளன்புடன் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகளில் வாக்குவாதத்தை செய்து கொண்டு பிறகு பெரும் வருத்தமும் பெரும் சங்கடமும் ஏற்பட்டுவிடும். கவனம்.